கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோக்கு வந்தேன். அது மாற்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி ஒரு திரள் கூட்டம் வருகிறார்கள். 3 நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்ட அவங்களுக்கு சாப்பிடணுங்கிற எண்ணமே இல்லை. பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லம் இருக்குது. 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசர்கள் வந்து இயேசுவுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். நாம இவங்களை அனுப்பிச்சிருவோம் ஆண்டவரே, இவங்க ரொம்ப பசியா இருக்கிறாங்க, போகும்போது எங்கேயாவது ஊர்ல ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். கவனிங்க, இந்த சூழ்நிலையில நான் 2 காரியத்தை கவனிக்கிறேன். ஒன்று, இல்லாத சூழ்நிலைமை. 2வது, கை கழுவுகிற சூழ்நிலைமை. மனிதர்கள் எப்பொழுதுமே அவங்ககிட்ட இல்லையா, நீ வேற யார்ட்டையும் போய் பார்த்துக்கோன்னு அனுப்பிச்சிருவாங்க. இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, மனிதர்களைப் போல ஆண்டவர் உங்களை டீல் பண்ணல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில அவங்ககிட்ட இருக்கிறது அந்த குறைவு தான். இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு உங்கள்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வர சொல்லி அதை ஸ்தோத்திரம் பண்ணினார். குறைகளுக்கு நடுவே இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம், குறைகளுக்கு நடுவே முறுமுறுக்காத தேவனை ஸ்தோத்திரம் பண்ண பழகு. சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம எல்லைக்குள்ள சில குறைகளை அனுமதிக்கிறார் இல்லையா? ஆனா அதுல நம்ம முறுமுறுக்கிறதல்ல தெய்வ திட்டம். நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண தேவன் விரும்புகிறார். நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் குறைவுல எப்படி பாஸ்டர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? இயேசு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். இவ்வளோ பெரிய சூழ்நிலைமை, ஆனா ஆண்டவர் அதை ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுகிறார். ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆண்டவரால் அற்புதம் பண்ண முடியும். அவங்களை உட்கார சொல்றார். பாருங்க, ஒன்றுமில்லாத இடத்துல அவளை ஆயத்தம் பண்ணி உட்கார சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்காக ஏற்கனவே ஒன்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உட்கார பண்ண உடனே 5 அப்பத்தையும் 2 மீன் எடுத்து பரிமாறுறாங்க. வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கையை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். குறைவாக இருந்த இடத்துல ஒரு நிறைவை ஆண்டவர் உண்டாக்கினார். ஒன்னே ஒன்று காரியம் தான், தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி விரும்பினார். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த குறைவு நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி விரும்புகிறார். நிச்சயமா கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். இந்த சூழ்நிலையை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனால் எல்லாம் ஆகும். நீங்க புலம்புறதுனால என்ன ஆயிரப்போகுது? நீங்க முறுமுறுக்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது? அவரை விசுவாசிங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க, ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் இது வரைக்கும் நடத்தினார்ல, இந்த 5 அப்பம் தான் இருக்கு, இந்த 2 மீன் தான் இருக்கு, அவர் அற்புதம் செய்வார். ஒண்ணுமே இல்லைங்க இடத்துல ஒரு கொஞ்சத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? இதுல அவரால் அற்புதம் செய்ய முடியாதா? நிச்சயமா ஒரு அற்புதம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் குறைவிலே ஆண்டு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு உண்டாக்குவார். விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக ஒரு மகிமையான காரியங்களை நிலைகளுக்குள்ளே கர்த்தர் நடப்பிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.